இப்ப பாத்தீங்கன்னா பஞ்சாப் லாரின்னு ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் ஏத்திட்டு போயிட்டு இருக்கு. நாளைக்கு வந்து ஆர்ஆரோட போய் முட்ட போகுது. அது வந்து நாளைக்கும் ஏத்திட்டு போகுமா? இல்ல ஆர்ஆர்ல போய் முட்டி நிக்க ராஜஸ்தான்ல போய் முட்டி நிக்குமா? அதுதான் நான் பார்க்க போறோம். ஸோ ஆன் திஸ் நோட் நாங்க வந்து என்ன மேட்ச் பத்தி பேச வந்திருக்கோம்னா பிபிகேஎஸ் விசஸ் ஆர்ஆர் மேட்ச் ப்ரிவ்யூ. சொல்லுங்க, ஏதாச்சும் டீம் சேஞ்சஸ் இருக்குமா? அதுக்கு முன்னாடி அவன் ஆக்சுவலா சொன்ன உடனே எனக்கு அது ஒரு வடிவேலு காமெடி ஒன்று தான் ஞாபகம் வரும். மீமும் போட்டுட்டு இருக்காங்க. முன்னாடிலாம் வந்துட்டு பஞ்சாப் லாரி வருதுன்னா பஞ்சாப் லாரி அப்படின்னு சொல்லி 2 பாயிண்ட் கிடைக்கும் நம்ம ஆடிட்டு இருந்தாங்க எல்லாருமே. இப்போ வந்துட்டு அதே பஞ்சாப் லாரிக்குள்ள ஏறின உடனே அந்த பஞ்சாப் சிங் வந்து சாலா வகுந்துருவேன் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. பஞ்சாப் லாரியில ஏறுனா அது பஞ்சாப் லாரி நீ ஏற முடியாது, பஞ்சாப் லாரி ஊ மேலதான் ஏறுன்ற அளவுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. பட் அகைன் நாளைக்கு ஒரு குவாலிட்டி மேட்ச் இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா ஆர்ஆருமே ஒரு ஐ மீன் திருப்பி ஒரு நடுவில் ஒரு சின்ன ஒரு மட்டமான ஒரு கேமை தோத்துட்டு அப்புறம் ஒரு திருப்பி ஒரு பேக் டு பேக் ஒரு 2 கேம் ஜெயிச்சுட்டு இல்ல போன மேட்ச் தோத்துட்டு வந்திருக்காங்க. கரெக்ட், போன மேட்ச் தோத்தாங்க. அகைன் ஒரு லாஸ்ட் அப்புறம் வராங்க. பட் ஸ்டில் அவங்க ரிதம்ல ஒரு பெரிய சேஞ்ச் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அகைன் அவங்க கேம்ல வந்து பார்த்தோம்னா பவர் பிளே பவுலர்ஸை நம்பிதான் ஃபுல் மோஸ்ட்லி மேட்சஸ் இருக்கு. அண்ட் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப்ல எதுவும் சேஞ்சஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதே லெவன்ல தான் ஆட போவாங்க. இல்ல அக்ரெசிவா சசாங் சிங் ஏதாவது டிராப் பண்ணுவாரா அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன டவுட்ஃபுல்லா ஒண்ணு இருந்துட்டு இருந்தது. அவர் டிராப் பண்ண மாட்டாங்க. பட் அகைன் ஒரு 2-3 மேட்சா கண்டினியூஸா கேட்ச் விட்டுட்டு இருக்காரு. அதுக்கு வேணா அவரை வந்து இம்பாக்ட் பிளேயர்ல வச்சுட்டு இது பண்ணுவாங்களே தவிர டிராப்ல பண்ண மாட்டாங்க. சரி, அதுவும் இல்லாம 265 சேஸ் ரெக்கார்ட் சேஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த டீம் எல்லாம் மாத்திர வேண்டிய சான்ஸும் இல்ல, அதுக்கான தேவையும் இல்ல. கேட்ச் விடுறாரு ஓகே, ஆனா அதுக்கேத்த மாதிரி நீ ஸ்ரேயாஸோட வந்து சேர்ந்து மேட்சை பினிஷ் பண்ணி வச்சாரு. அதுக்கு பாக்கணும்ல நீ. இல்லன்னா நம்ம ஸ்டவன் சொல்ற மாதிரி சிவம் துபே யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க சசாங்க, அவ்வளவுதான். ஆமா, அதுல பவர் பிளேல 2 பேரும் தான் வெளியே நிக்கணும். அது சசாங்கே ஒரு ஆளா நிக்க வச்சிருக்காங்க அவங்க. அதுதான் பிரச்சனை. அவரை உள்ளதான் எங்கேயாவது நிக்க வைக்கலாம்ல, பாவம் அவர் தான் விடுறாருன்னு உள்ள ஆடிட்டு நீங்க சசாங்க இம்பாக்ட் பாடிக்கோங்க, அவ்வளவுதான். இல்ல அவங்க பவுலிங் யூஸ் பண்றாங்கடா அப்பப்போ, அதுக்காண்டிதான் அவரை வச்சிருக்காங்க. நீ அந்த எஸ்ஆர்எஸ் மேட்ச் பார்த்தனா பவர் பிளேல 90 ரன் அடிச்சிருவாங்க எஸ்ஆர்எஸ். அதுக்கப்புறம் அவர்கிட்ட பால் கொடுத்துதான் 2 விக்கெட் எடுப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு மேட்ச்லயுமே பால் கொடுத்து நிறுத்துவாரு. அதுக்காண்டி அவரை உள்ள ஆடுறாங்க. அவர் நல்ல ஃபீல்டு, ஆக்சுவலா நல்ல ஃபீல்டர் தான். அவர் கையில என்ன பிரச்சனைன்னு தெரியல, கேட்ச் விட்டுட்டு இருக்காரு. அவர் நேரம் கேட்ச் போகுது, ஆனாலும் மேட்ச் போலயே. மீதி எல்லா டீமுக்கு கேட்ச் போனா மேட்ச் போயிருது, அவங்களுக்கு கேட்ச் போனாலும் மேட்ச் போல. இல்லடா, அவங்களுக்கு வந்து நிறைய டிப் இருந்திருக்குடா. நீ எஸ்ஆர்எஸ் மேட்ச்ல அந்த பவர் பிளேல அடிச்சதுக்கு அப்புறம் எந்த டீமா இருந்தாலும் அப்படியே போயிருக்கும். ஆனா அவங்க வந்து கேம்குள்ள திரும்ப வராங்க. அதே மாதிரி 264க்கு அப்புறம் எந்த டீமா இருந்தாலும் அதை சேஸ் பண்ண முடியுமா, அது பண்ண முடியுமான்னு யோசிச்சுதான் வருவாங்க. அவங்க அதையும் பண்றாங்க. என்ன செட்பேக் இருந்தாலும் அதே மேட்ச்லயே கம்பேக் கொடுப்போம், வெயிட் பண்ணிதான் இல்ல, உடனே கம்பேக். விழுந்தா அது ரஜினி சொல்ற மாதிரி, நான் என்ன விழுந்தா இதுவா குதிரடா எதிர்த்து ஓடிடுவேன், அந்த மாதிரி எந்திரிச்சு ஓடினே இருக்கானுங்க. ஏன்னா அங்க சர்பஞ்ச் ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டனா இருக்காரு. நிறுத்துற மாதிரியே தெரியல. மிடில் ஆர்டர்ல லிட்டரலா அவர் தான் மிடில் ஆர்டருங்கிற அளவுக்கு ஆடுறாரு. என்ன ஆக்சலரேஷன்லாம் எல்லாமே சூப்பரா இருக்கு. 19 பால்ல 25 ரன் 30 ரன் இருக்கும். 30 ரன் கூட இல்ல, 19 பால்ல 20-25 ரன்னுங்கிற அடிச்சிட்டு இருந்தப்போ திடீர்னு 36 பால்ல 76 முடிச்சாரு போன மேட்ச். ஆல்மோஸ்ட் அதை முடிக்க முடியும். அவர் ஆடின எல்லா இன்னிங்ஸுமே அதான் பண்றாரு. 10 பால் எடுத்துக்கிறேன் நான் வந்து, ஆக்சலரேஷன் வேற லெவல். நான் வந்து பிச்சை ஃபுல்லா ரீட் பண்ணிக்குவேன். அதான் எந்த பவுலர் போறவரு, எல்லா பால் வந்து பவுன்ஸ் எவ்வளவு ஆகுது, ஸ்பின் ஆகுதா, எல்லாத்தையும் 10 பால் 15 பால் நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 10 பால் கொடுத்தா நான் எங்கேயோ போயிடுவேன். அந்த மாதிரியே ஆடுறது. நீ அவருடைய எல்லா இன்னிங்ஸுமே அப்படிதான் இருந்திருக்கு. அண்ட் இன்னுமே சொல்லணும், ஒரு பெரிய அட்வான்டேஜ் அவருக்கு என்னன்னா, அவர் வந்துட்டு முதல் இருந்து அடிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அவருக்கு இல்லவே இல்லை. ஏன்னா அவங்களோட ஓப்பனர்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு தூணா இருக்காங்க எல்லா மேட்ச்லயுமே. ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தருங்கிற மாதிரி அடிச்சுட்டே தான் இருக்காங்க. அண்ட் இந்த டோர்னமெண்ட்ல பிரியான்ஸ் ஆர்யாவை தாண்டி எனக்கு பப் சிம்ரன் வந்து இன்னுமே ரொம்ப ஒரு ஐ மீன் அட்ராக்ட் பண்றாரு. அவர் பயங்கரமா ஆடிட்டு இருக்காரு ஆக்சுவலா. அண்ட் போன மேட்ச்ல அவங்க 2 பேரும் சேர்ந்து வேற அடிச்சாங்க, மரணடி அடிச்சாங்க, கண்ணாப்பினான்னு அடிச்சாங்க. ஸோ அதனால மற்ற வர பேட்ஸ்மேன்ஸுக்கு எல்லாம் கொஞ்சம் ப்ரெஷர் அப்சர்வ் ஆகி நான் பால்ல இருந்து சுத்தணுங்கிற மாதிரி இல்ல, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க. அத மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய மேட்சஸ்ல அவங்களோட பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே பொறுமையா டைம் எடுத்து அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு ஆக்சிலேட் பண்ணிருக்காங்க. கூப்பர் காலனி 2 மேட்ச் அந்த மாதிரி ஆடினாரு. ஸ்ரேயாஸ் ஐயர் ஆல்மோஸ்ட் ஆல் த மேட்சஸ் அவர் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பயங்கரமா விளாசினாரு. ஸோ அவங்களுக்கு ஒரு மாதிரி பேட்டிங் வந்துட்டு ஒரு ஃபார்மலைஸ்டா இருக்கு. நான் அடிக்கிறேன், நான் ஆரம்பத்திலே டேக் ஆன் பண்றேன், இல்ல நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், நான் பொறுமையா டேக் ஆன் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்திருக்கு. அண்ட் சஷாங்க் சிங்க்கும் ஸ்டாயினிஸ் ஒரு மேட்ச் அடிச்சாரு, நான் இல்லைன்னு சொல்ல. பட் சஷாங்க் சிங் ஓரளவு டீசெண்டாவே லாஸ்ட் 2 மேட்சஸா டக்கு டக்குன்னு குயிக்கா ஒரு 15-20 ரன்ஸ் அடிக்கிறாரு, விச் இஸ்
வெரி இம்பரேட்டிவ் ஃபார் தம். ஸோ ஒரு மாதிரி பேட்டிங் அவங்களுக்கு ரொம்ப செட் ஆயிருக்கு, ப்ராப்ளமே இல்லை. ஒரு ப்ராப்ளமா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அகைன் ஃபிளாட் பிட்ச் தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் இன்னைக்கு அதே ஃபிளாட் பிட்ச்ல டெல்லிய 9 ரன்னுக்கு 6 விக்கெட் எடுத்திருக்காங்க ஒரு டீம் அப்படின்னா, அந்த அந்த பேட்டிங் லைனப்ல ஓகே, அந்த பேட்டிங் லைன் சொல்ல முடியாது, பட் ப்ரிடாமினென்ட்லி அந்த பேட்டிங் லைனப்பை வச்சு பஞ்சாப் டீம் வந்து பவுலிங் போட்டு அந்த டீமை 260 அடிக்க விட்டாங்க. ஸோ பவுலிங் லாஸ்ட் மேட்ச் ரொம்ப ஸ்லாப்பியா இருந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்ல கொஞ்சம் ஒர்க் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு. இல்லடா, இது வந்து அதே பிச்சு கிடையாது, பக்கத்து பிச்சு. உனக்கு பால் வந்து இந்த இதுல சீம் ஸ்விங் எல்லாம் ஆச்சு, அன்னைக்கு பிச்சுல எதுவுமே ஆகல. அதுவும் இல்லாம நீ வந்து T20 வந்து பவுலர்ஸுக்கு ஆடான கேம். நீ கேட்ச் கேஎல் ராகுல் மாதிரி ஒருத்தருக்கு கேட்ச் விட்டனா அப்புறம் என்ன பண்ண முடியும்? பவுலர்ஸுக்கு சப்போர்ட் வேணும் ஃபீல்டிங் சைட்ல இருந்து. அந்த மாதிரி சப்போர்ட் கிடைக்காதப்போ கேஎல் ராகுல் அதுக்கப்புறம் ஆடின ஷாட்ஸ் எல்லாம் நீ பார்த்தனா ஃபுல்லாமே பியூர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ். அவர் ரேஷாவே ஆடல, ஜாலியா ஆடிட்டு இருந்தாரு. அது இப்படி நீ குட் பால்ஸ் போடும்போது கிரிக்கெட்டிங் ஷாட்ல அடிக்கிறப்போ நீ என்ன பண்ண முடியும்? கேஎல் ராகுல் மாதிரி ஒரு இன்னிங்ஸ் நீ அந்த இன்னிங்ஸ் திரும்ப யாராலையும் பண்ண முடியுமான்னு தெரியல. திரும்ப கேஎல் ராகுலாலே பண்ண முடியுமான்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ்ல இவங்க பவுலர்ஸ் மாட்டிக்கிட்டாங்க. என்ன கேட்டா அவங்க பவுலர்ஸும் இன்னும் ஃபயரா தான் இருக்காங்க. ஒரு லைட்டா இன்னைக்கு ஸ்விங் ஆன மாதிரி அன்னைக்கு அவங்களுக்கு ஸ்விங்கா இருந்ததுன்னா அவங்களும் இதே பண்ணிருப்பாங்க. இது இவ்வளவு பண்ணிருக்க மாட்டாங்க, இதை விட கொஞ்சம் கம்மியா பண்ணிருப்பாங்க, நல்லா பண்ணிருப்பாங்க. அதுவும் இல்லாம நம்ம முன்னாடி சொன்ன மாதிரிதான் எல்லா டீமுமே டாப் 2 பேட்டர்ஸுமே ரொம்ப பவர்ஃபுல்லா ஸ்ட்ரைக் பண்ணதான் பாக்குறாங்க. நீங்க மேல இருக்க டீம் எல்லாமே எடுத்துக்கோங்க. இப்போ பஞ்சாப் சரி, ஓபனர்ஸ் 2 பேருமே ஃபயர் ஆயிட்டு இருக்காங்க. அடுத்த லெவல்ல இருக்கவங்க ஆர்சிபி ஓபனர்ஸ் ஃபயர் ஆயிட்டு இருக்காங்க. அடுத்த லெவல் பாத்தீங்கன்னா SRH 2 ஓபனர்ஸுமே ஃபயர் ஆயிட்டு இருக்காங்க. அடுத்து RR 2 ஓபனர்ஸும் ஃபயர் ஆயிட்டு இருக்காங்க. இதுல என்ன ஆச்சு, உங்களுக்கு RRல ஒரு 2-3 மேட்ச் 2 ஓபனர்ஸும் ஃபயர் ஆகல. அந்த மேட்ச் மிடில் ஆர்டர் டெஸ்ட் ஆச்சு. SRHும் அந்த முன்னாடி நடந்த மேட்ச்ல 2 மேட்ச் ஓபனர்ஸ் ஃபயர் ஆகல, மிடில் ஆர்டர் டெஸ்ட் ஆச்சு. RCBயுமே ஓபனர்ஸ் ஃபயர் ஆகியுமே அந்த மிடில் ஆர்டர் டெஸ்ட் ஆச்சு அந்த DC மேட்ச்ல. இங்க என்ன ஆயிடுச்சுன்னா 2 பேர்ல யாரா ஒருத்தர் 100% 50+ ஆடிடுறாங்க, பிளஸ் 200+ ஸ்ட்ரைக் ரேட்ல. சோ உங்களுக்கு ஸ்டார்ட் கிடைச்சது எல்லா மேட்சும். எந்த மேட்சுமே 2 பேருமே ஃபெயில் ஆகல இன்னும். சோ எனக்கு அதுதான் பார்க்கணும்னு இருக்கு. அந்த பக்கம் ஜோஃபர் ஆர்ச்சர் இஸ் பிரீத்திங் ஃபயர் நீங்க கேட்டீங்கன்னா. அந்த SRH மேட்ச்லயுமே அவங்க 220 சேஸ் பண்ணியுமே ஆர்ச்சர் பால் தொட முடியல அவங்களால பேட்ல. அவரும் ரபாடாவும் 2 பேருமே பிரீத்திங் ஃபயர் தான் இந்த சீசன். ஓஜி இஸ் பேக் மாதிரி 2 பேரும் போட்டு 145 150 போட்டு அடிச்சுட்டே இருக்காங்க ஒரே லைன்ல. சோ அந்த கான்டெஸ்ட் நான் ரொம்ப எதிர்பார்க்கறேன். அவங்க ஓபனர்ஸ் இன்னைக்கு ஓபனர்ஸ் ஃபெயில் ஆயிட்டா சப்போஸ் சொல்றேன், அவங்க மிடில் ஆர்டர் என்ன பண்றாங்கன்றது பாக்கணும். ஸ்ரேயாஸ் நின்னாலுமே கூட யாராவது சப்போர்ட்டுக்கு இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு அந்த ஸ்டார்ட் கிடைக்கவே நீங்க 20s அடிச்சா போதும், உங்களுக்கு ஸ்கோர் ஈஸியா 200+ புஷ் ஆயிடும். ஸ்டார்ட் இல்லாதப்போ அவங்க என்ன பண்றாங்கன்றது பாக்கணும். ஆனா கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கேம் ஸ்டாப்பேஜ் இருக்கும் அவங்களுக்கு பிளே ஆஃப்ஸ் போறதுக்கு முன்னாடி. அந்த கேம் யாருக்கிட்ட இருந்தா நமக்கு பாக்கணும். ஆனா இந்த கேமா இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா அவங்க எப்படி ஆர்ச்சரை டீல் பண்றாங்கன்றது பாக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஆர்ச்சர் பர்கருமே நல்லா போடுறாரு பவர் பிளேல. உனக்கு பவர் பிளேல இந்த 2 பேட்டர் விசஸ் அந்த இது. ஆனாலும் நீ சொன்ன மாதிரி அவங்க 2 பேரும் முதல் மேட்ச் அவுட் ஆனாங்கடா. முதல் மேட்ச் 2 பேருமே அவுட் ஆனாங்க. அதுக்கப்புறம் கூப்பர் கானல் அடிப்பாரு, நம்ம கூட வெங்கட போட்டு அடிச்சோமே, அது பெரிய ஸ்கோர் அந்த மேட்ச் தான். பெரிய ஸ்கோர் இல்ல, ஆனாலும் திரும்ப அவரு நின்னு எடுத்துட்டு போனாரு சேஸ. அவங்க டாப் 3 டாப் 4 ஹெவியா இருக்காங்க. டாப் 3 ஹெவின்னு பேசுறோம் நம்ம, இவங்க டாப் 4 ஹெவியா இருக்காங்க. நீ உனக்கு டாப் 4 பேர் ஃபெயில் ஆவாங்களா கலெக்டிவான்றது வந்து நீ யோசிக்கணும். மித்த டீம்ல நீ டாப் 3 வச்சிருக்க, 2 பேர் ஃபெயில் ஆனா கூட நிக்கிற கால் இல்ல. இதுல 2 பேர் ஃபெயில் ஆனா 2 பேர் நிக்கிறாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இல்ல எனக்கு நீ அந்த 2 பேர் ஃபெயில் ஆனாதான் என் பாயிண்ட். நீ டாப் 4 இருக்கலாம். டாப் 4 வந்து ஓபனர்ஸ் 2 பேருமே ஃபெயில் ஆன அப்புறம் நீ எல்லா மேட்சுமே அவங்க வந்து 50+ ஆடி இருக்காங்க, 60+ பவர் பிளேல. சோ அது காரணம் யாரோ ஒருத்தர் இருந்துடுறாங்க. நீங்க பிரியான்சாரி அடிக்கலன்னா பிரப்சிங் அடிக்கிறாரு, பிரப்சிங் பிரியான்சாரி 2 பேரும் சேர்ந்து கூட அடிக்கிறாங்க எல்லா மேட்சும். அவங்க 60 கீழே இன்னும் அந்த பவர் பிளே ஸ்கோர் வரல. எனக்கு அதை பார்க்கணும் தான் இருக்குன்றேன். அந்த ஸ்டேஜ் அவங்க எப்படி அவங்க கேரி பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு சண்டிகர் நியூ சண்டிகர்ல நடக்குது. அங்க பால் வந்து பெருசா ஸ்விங் ஆகுமா எதாவது ஆகுமான்னு கேட்டா எனக்கு தெரியல. அது எதுவுமே ஆகலட்டினா ஆர்ச்சரே அடிச்சிருவாங்கன்றதான் எனக்கு தோணுது. அவ்வளவு வேகமா போட்டீங்கன்னா அவங்க வேகமா அடிப்பாங்க, அந்த மாதிரிதான் எனக்கு தோணுது. ஸ்விங் ஏதாவது ஸ்விங் மூவ்மெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா உனக்கு ஆர்ச்சர் பர்கர் வந்து கொஞ்சம் இது இருக்கும். ஆனா எனக்கு தெரியல முல்லன்பூர்ல அதெல்லாம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. முல்லன்பூர் இல்ல, சவாய் மான்சி. நியூ சண்டிகர் முல்லன்பூர். அதனாலதான் சொல்றேன் நான். இப்ப சவாய் மான்சிங் தான் நீ போன மேட்ச் போட்ட மாதிரி போடுவாரு, கான்டெஸ்ட் எதிர்பார்க்கலாம், எல்லாம் சொல்லலாம். இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு முதல் 2 ஓவருக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு மேல போனா தரதான் விளையாடலாம். அவங்க 2 ஓவர் பார்த்து ஆடணும். ஆடின 7 மேட்ச்லயுமே ஆர்ச்சர் வந்து முதல் ஓவர் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. சோ டிஃபரெண்ட் கண்டிஷன்ஸ்லயுமே ஆடி இருந்திருப்பாரு. விச் மீன்ஸ்
நீ சொன்ன மாதிரி அந்த 2 ஓவர் அவங்களுக்கு குரூஷியல். அந்த 2 ஓவர்ல மறுபடியும் அந்த மாதிரி ஒரு இது கிடைச்சது அப்படின்னா ஆர்ச்சர் கேன் ஸ்டில் கண்டினியூ ஹிஸ் விக்கெட் டேக்கிங் ஸ்பெல். இல்ல அப்ப கூட நீ 2 ஓப்பனரும் போனா தானே, 2 ஓவர்ல ஒரு ஓப்பனர் போயிட்டு இன்னொரு ஓப்பனர் நின்ட்டானா திரும்ப பஞ்சாபுக்கு அதே ஃபார்முலா தானே, அந்த மாதிரி சொல்றேன் நானு. கரெக்ட் தான். நான் இது அதான் நீங்க ஓபனர்ஸ் எடுத்துட்டா பஞ்சாப் ராட்டில் ஆயிடுவாங்கன்னு நான் சொல்ல வரல. பட் நான் யோகி சொன்ன பாயிண்ட் ஒத்துக்கிறேன். ஒருவேளை ஓபனர்ஸ் சீப்பா போனாங்கன்னா அந்த டைம்ல மிடில் ஆர்டர் எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க? ஏன்னா மேட்ச் கூப்பர் கார்னலி அடிச்சிருந்ததுங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா கூப்பர் கார்னலி இந்தியால பெருசா அவர் ஆடல. அண்ட் யாரும் எத்தனை பேர் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பாங்கிறதும் சொல்ல முடியாது. ஸோ அதனால அவருக்கு ஒரு நல்ல அவுட்டிங்கா இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ச் அடிச்சாரு. பட் இப்போ கொஞ்சம் அவங்க ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. ஓகே இதுதான் பிளேயிங் லெவல், அந்த பிளேயிங் லெவலில் அவர் கண்டிப்பா இருக்க தான் போறாருங்கிறனால ஏதாவது பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இது இங்க இருந்து அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாருங்கிறது வில் பி அ சேலஞ்ச் ஒன்லி. அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து யாருமே பெருசா தனியா இது வரைக்கும் மேட்ச் எடுத்துட்டு போல. ஸோ அந்த கான்டெஸ்ட் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஒருவேளை ஆர்ச்சர் வழக்கம் போல அவரோட ஃபுல் பவர் பேக்ட் ஃபார்மை கொண்டு வந்தார் அப்படி அதான் வந்து ஓப்பனர்ஸும் போனாங்க அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி வெரி குட் கான்டெஸ்ட் வரும். அப்படி இல்லைன்னா எனக்கு தெரியல. பட் அகைன் நான் இன்னும் ஒன்னே ஒரு பாயிண்ட் என்ன சொல்லுவேன்னா, ஸ்லைட்லி பெட்டர் சைடா ஆர்ஆரை விட பிபிகேஎஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பேட்டிங் இருக்காங்க. ஸ்லைட்லி பெட்டர் சைடா பிபிகேஎஸை விட ஆர்ஆர் இன் டர்ம்ஸ் ஆஃப் பவுலிங் இருக்காங்க. அதை இது பண்ணிக்கலாம். பட் ஓவராலாவே பஞ்சாப் ஹேஸ் அ ஹையர் எட்ஜ் இந்த மேட்ச்ல. இதுல ஏன்னா அகைன் இது அவங்க பேக் யார்ட்ல நடக்குது அப்படிங்கிற ஒரு ஐட்டமும் இருக்கும். பட் ஸ்டில் ஒரு பிரிட்டி டீசன்ட் கான்டெஸ்ட் டுமாரோ. ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் அவங்களுமே வந்து வெரி மச் டிபெண்ட் ஆன் தேர் டாப் 3 ஒன்லி. வைபவ் சூரியவன்ஷி அகைன் கொலா ஃபார்ம்ல இருக்காரு. சும்மா ஃபன்னுக்கு அடிச்சிட்டு இருக்காரு சிக்ஸஸ். எல்லா பவுலர்ஸையுமே அடிக்கிற பவுலர்ஸ் எல்லாருமே பெரிய பெரிய பவுலர்ஸ் தான். அதனால நாளைக்கு ஹர்ஷதீப் சிங் அடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால ஸோ இட்ஸ் கோயிங் டு பி வெரி டீசென்ட் இது. அண்ட் ஒரு 1-down ஆடுற துருஜூரலுக்குமே செம்ம டச் இந்த டோர்னமெண்ட்ல. பயங்கரமா சப்ளைம் ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்காரு. நல்ல இது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா இருந்திருக்கு. மிடில் ஆர்டர்ல ஹெட்மயருக்கு இப்போ வரைக்குமே ஒரு மேட்ச் கூட படல. அவங்க ஆடுறாங்களா இல்லையா எனக்கு தெரிஞ்சு ஆடாம இருக்க போறது இல்லை. பட் ஸ்டில் ஆடுறாங்களா இல்லையா, ஆடுவாரா மாட்டாரா? ஐயோ அந்த கேப்டன் பத்தி நீங்களே பேசுங்க, நான் பேசல. அது வந்து எம்ஐ ஹர்திக் பாண்டியா மாதிரி எங்க ஆள் ஆறா இருக்கு. அது நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. சோ இல்ல அதான் எனக்கும் வந்து போன மேட்ச் எம்ஐக்கு ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒத்துக்க முடியாது. இதுல பவுலிங் ரொட்டேஷன்லாம் கொஞ்சம் நல்லா பண்றாரு இவரு. ஒரு ஸ்டெப் மேல இருக்கு. செகண்டரி இவரே பால் வாங்கி வந்து நான் எல்லா மேட்சும் போடுவேன்னு வரமாட்டாரு. அதனால கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு மேட்ச் வந்தாரு உஷார் ஆயிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு சங்ககார புடந்திலே அடிச்சுப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் ஃப்ரெண்டு ஜெயவர்தனை அடிச்சு வளர்க்காம விட்டாரு. சோ அதான் என்னன்னா எனக்கு தெரிஞ்சு தசுன் சனக்கா ஆடலாம் இவங்க. அந்த எய்தர் ஹெட்மயர் ஆர் டோனவன் ஃபெரரா பிளேஸ்ல தசுன் சனக்கா தாராளமா ஆடலாம். ஆனா இவங்க ஏன் ஆட மாட்டாங்க தெரியல. ஏன்னா ஹெட்மயர் மேல அவங்க ரொம்ப ஃபெய்த் வச்சிருக்காங்க. அது நமக்கு தெரியும். பாஸ்ட் சீசன்லயும் பாத்துருக்கோம். டோனவன் ஃபெரரா போன மேட்ச் ஆடிட்டாரு, கொஞ்சம் ஒரு பினிஷிங் கொடுத்தாரு. பட் இருந்தாலுமே எனக்கு அது தோணிட்டே இருக்கும். ஷனகா கேன் கிவ் யூ 2 overs ஈஸிலி. சீமா போடுவாரு, ஒரு 130s போடுவாரு. சோ நீங்க அவர் கூட யூஸ் பண்ணலாம் வேணும்னா. அது மட்டும் பாக்கணும். ஆனா எனக்கு தெரிஞ்சு துஷார் தேஷ்பாண்டே ஆட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சந்தீப் சர்மா கொண்டு வருவாங்களோன்னு தோணுது எனக்கு. முலன்பூர் கொஞ்சம் பெரிய பிட்ச் தான், பெரிய கிரவுண்ட் தான். சோ மேபி சந்தீப் சர்மா யூஸ்ஃபுல்லா இருப்பாருன்னு தோணும். பிரிஜேஷ் போட்டாலுமே இல்ல ஹெட்மயர் வந்து பேசுறப்போ ஹெட்மயர் வந்து வேர்ல்டு கப் வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்து 1-downல ஆடி அதுக்கு பிராக்டிஸ் பண்ணி அதுக்கு ஆடிட்டாரு. இப்ப நீ வந்து வேர்ல்டு கப் முடிஞ்ச உடனே அவரை நீ நம்பர் 5க்கு அனுப்புற. அவர் வந்து அதுக்கு அடாப்ட் பண்றதுக்கு டைம் எடுக்கிறாரா என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. பிளஸ் நீ வந்து சனக்காவை ஆடணும்ன்றது ஒரு நல்ல முடிவு. சனக்காவை ஆடனா நீ ஜடேஜாவை தூக்கி நம்பர் 5ல உட்கார வைக்கலாம். ஜடேஜா வந்து நம்பர் 5ல இருக்கிற பெஸ்ட் பொசிஷன். அப்படின்னா அவங்களுக்கு வந்து கேப்டன் மட்டும்தான் அந்த பேட்டிங் ஆடுறதுல பிரச்சனையா இருக்கும். அதுக்கு மித்ததெல்லாம் நல்லா இருக்கும். அதை அவங்க பண்ண மாட்டாங்க, ஏன்னு தெரியல. எங்களால ஒண்ணும் பண்ண முடியல, வேற எதுவும் பண்ண முடியாது. அதை அதான் நம்ம முன்னாடி சொன்னதுதான். ஜடேஜா நீ மேல அமைச்சிட்டு அழகா தசுன் சனக்காவும் கீழே டோனவன் ஃபெரரா வச்சுக்கலாம். வேணா ஆர்ச்சர் கூட உங்களுக்கு வந்து சுத்துவாரு. சோ பினிஷ் பண்ணி கொடுக்கறதுக்குலாம் ஆள் இருக்கும். அது ஆனா அவங்க எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டிசிஷன் எடுப்பாங்கன்னு தோணல. இல்ல இப்ப நீ ஹெட்மயரை வந்து நம்பர் 3 ஆட முடியாது. ஏன்னா துருஜூரல் ஆடுறாரு. அவரை தூக்கிட்டு ஹெட்மயரை நீ நம்பர் 3ல வைக்க முடியாது. நம்பர் 5ல வச்சிருக்க. அவருக்கு அதுக்கு அடாப்ட் ஆகல. இன்னும் வேர்ல்டு கப்ல ஆன அந்த நம்பர் 3ல அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அது ஏதாவது அவங்க பார்த்து ஏதாவது பண்ணணும். அவங்க பண்ண பண்றாங்க. சரி, அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. போன கேமே வந்து சூரியவன்ஷி ஆக்சிலேட்டர் பிரஸ் பண்ணிட்டாரு. இவங்க 250 போயிருக்கணும். அது 220ல நிறுத்த வந்து எஸ்ஆர்எச் ஓட திறமை. பேட் கமின்ஸ் வந்து 2 ஓவர் டெத்ல நல்ல ஓவர் போட்டாரு. பிளஸ் பேக் அப் பை மத்த 2 பவுலர்ஸ்ன்றனால ஸ்கோர் உங்களுக்கு 220ல நின்னனால அவங்க சேஸ் பண்ணிட்டாங்க. அந்த பேட்டிங்க்கும் அவர் கொடுத்த ஓப்பனிங்குமே இவங்க 250 போயிருந்தா ஜெயிச்சிருப்பாங்க அந்த மேட்ச். சோ அந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ் இருக்கு. அது ஏன்னா ஆர்ஆரோட மிடில் ஆர்டரோட வீக்னஸ் தான் அந்த காரணம். சோ கேட்ச் பிடிச்சிருந்தாலும் கான்டெஸ்ட் நல்லா இருக்கு. கேட்ச் பிடிச்சிருந்தா ஜெயிச்சிருப்பாங்க. அது செகண்டரி. 1-2 கேட்ச் பிரைமரி தான் சார். பிரைமரி அதை விட்டுட்டு செகண்டரிக்கு போறீங்க. அதாவது கேட்ச் விட்டு கேகேஆரோட மேட்ச் விட்டீங்க.
கேட்ச் விட்டு எஸ்ஆர்எச்சோட மேட்ச விட்டாச்சு. இப்ப அடுத்து என்ன? இப்போ கேட்ச் விட்டு சசாங்சி கேட்ச் விட்டு இப்போ அவங்களுக்கு மேட்ச் விட போறாரு அப்படின்னு சொல்லுவேன். ஆனா அது சர்பஞ்ச் சாப் வந்து சேஸ் பண்றாரு. அவரு அவர் வந்து பயங்கரமான ஒரு சேஸ் மாஸ்டரா ஆயிட்டு வராரு. உருவாயிட்டு வராரு. எனி சேஸ் கிளியரா கால்குலேட் பண்ணிட்டு தான் வருவார் போல இருக்கு. இந்த ஓவர்ல இந்த ரன் வேணும்ன்ற அளவுக்கு டேபிள் போட்டு வந்துருவாருன்னு நினைக்கிறேன். ஒரு சேஸையும் அவர் விடுற மாதிரி தெரியல, எல்லாமே சேஸ் பண்றாரு. என்னன்னா இல்லடா, நீ வந்து சேஸ் பண்ணும்போது அந்த பேட்ஸ்மேன் வந்து கால்குலேட் பண்றாங்க, ஒரு மாதிரி பதட்டமா இருக்காங்க, அந்த மாதிரி எதனா தெரியும்? எதுவுமே தெரியல. ஏதோ அவர் ஏதோ அவரோட பின்னாடி வீட்டு தோட்டத்துல கிரிக்கெட் விளையாடுற மாதிரி வந்துட்டு இப்படி வராரு பேட் எடுத்துட்டு டிங் டிங்னு. அவர் அந்த நடையே ஒரு வந்துட்டு நான் பாத்துக்கிறேன், நீங்க போடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் பாட்டு விளையாண்டுட்டு சிரிக்கிறாரு. கேட்ச் விட்டோடனே சிரிக்கிறாரு, ஜாலியா இருக்காரு அவர் பாட்டுக்கு. என்ன அவர் என்ன பண்ணாலும் டீம் ஜெயிக்குது அப்படின்னு சிரிச்சுதான் போறாரு அவர் ஜாலியா. இல்ல அவரு என்ன பண்ணாலும் சொல்ல முடியாது, கரெக்டா கால்குலேட் பண்ணி பண்றாருன்ற மாதிரி தான் இருக்கு. நீ சக்சஸ்ஃபுல் ரன் சேஸ்ல அவர் சேஸ் பண்ணாம லாஸ்டா ரீசென்ட் ஃபார்ம்ல அவர் லாஸ்டா விட்ட ஒரே கேம் அந்த ஐபிஎல் ஃபைனல்ஸ் மட்டும் தான். அது தாண்டி மத்த எல்லா கேம்ஸுமே வந்து அவர் ஆக்சுவலா ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஃபினிஷ் பண்ணல ஆக்சுவலா ஒரு ஃபார்மேட்டபிள் இது ஒரு டீசென்ட் இதுக்கு எடுத்துட்டு வந்துருவாரு. அங்கிருந்து இட் இஸ் கேக் வாக் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபினிஷ் பண்ணிருக்காங்க எல்லா கேம்ஸுமே. அவங்க ஃபினிஷ் பண்ணாம இருந்த ஒரே இது வந்துட்டு இந்த ஐபிஎல் ஃபைனல்ஸ்ல அந்த ரிடெம்ஷனை நோக்கி போயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நடந்தா ஹியூமனிட்டிக்கு நல்லது. போன தடவை அது நடக்காதனால ஹியூமனிட்டிக்கு நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல. அதான் அதனால ரொம்ப பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. எனக்கு தெரியல. ஆனா சரி அகைன் பஞ்சாப் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு ப்ளே ஃபைனல்ஸ், பட் ஐ டெஃபினெட்லி டவுட் பஞ்சாப் வில் வின் ஃபைனல்ஸ் அப்படின்னு தெரியல. கான்ட்ரோவர்ஷியலா இருக்கலாம், பட் நோட் பண்ணாத மாதிரி இருந்துமே ஆனா எஸ்ஆர்எச்மே டஃப் ஃபைட் குடுக்குறாங்க. அதுவும் நம்ம சொல்லிட்டோம். நம்ம பேட்டிங் ஹெவி பேசிட்டு இருந்தோம். அவங்க காம்பினேஷன் புடிச்சிட்டாங்க. அஷ்துப் ஆடுறாங்க, அந்த 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆடுறாங்க. சோ இஷான் மலிங்கா சூப்பரா போடுறாரு, பேட் கமின்ஸ் வேற வந்துட்டாரு. சோ அவங்க காம்பினேஷன் புடிச்சிட்டாங்க. அவங்க நல்ல டிசிஷன் என்னன்னா உனத்கட்லாம் உட்கார வச்சிருந்தாங்க. அவங்க அவர் ஆடி இருந்தாங்கன்னா கீழே இருந்திருப்பாங்க. இல்ல இப்ப இன்னொருத்தர் இருக்காரு உனக்கு, உங்க ஃபேவரட் ஒருத்தர் இருக்காரு. சரி ஓகே, அப்ப வந்து ப்ரெடிக்ஷன் போயிடுவோம் நம்ம. இது ஸ்ரவன் வந்து பஞ்சாப் ஜெயிக்கும் சொல்லிட்டு போயிருக்காரு. வெங்கட் என்ன சொல்லிருக்காரு? வெங்கட் ஆர்ஆர் சொல்லிருக்காரு. நீங்க என்ன சொல்றீங்க? நான் வந்து சொல்லிட்டேன், அன்னைக்கே சொல்லிட்டேன். நீங்க என்ன வேணா காரணம் சொல்லுங்க, சர்பஞ்ச் சாவை தாண்டி என்னால யோசிக்க முடியல. சிதி கேஸ் நானும் அதே தான் சொன்னேன். நீ மாத்தி சொன்னடா, டிசின்னு சொன்னடா அன்னைக்கு. இந்த பேச்செல்லாம் பேசிட்டு டிசின்னு தான் சொன்ன நீ அன்னைக்கு. இல்ல அன்னைக்கு கரெக்ட் தான். ஆனா அதுக்கேத்த மாதிரி அவனுங்களும் 260 அடிச்சாங்களே. என் நேரம் என்ன பண்றது? தாண்டி நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து தோல்வி நிச்சயம். அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. நான் உஷாராயிட்டேன்பா. இனிமேல் நான் அவரை எடுத்து நான் தோத்துக்கிறேன் பரவாயில்ல. மோஸ்ட் ஈஸியஸ்ட் டிசிஷன் டு மேக் இஸ் பேக்கிங் பஞ்சாப் நெக்ஸ்ட் மேட்ச். அதுவும் சரி, 3 பஞ்சாப் ஒரு ஆர்ஆர். யோகி சொல்லுங்க. எனக்கும் பஞ்சாப் தான் எட்ஜ் இருக்குன்னு தோணுது. ஆனா ஆர்ஆர் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது எனக்கு. நல்ல மேட்ச், சூப்பர் மேட்ச். சோ அதான் எனக்கு ஆர்ஆர் எங்க கேப்டன் மேலதான் எனக்கு கொஞ்சம் கிடுபடியா இருக்கு. அவர் மட்டும் ஏதாவது ஒரு மேட்ச் அடிச்சா நம்பிக்கையே எல்லா மேட்சும் ஆர்ஆர் சொல்லலாம். இல்ல நான் வந்து இப்ப ஜெய்ப்பூர்ல நடந்திருந்தா கூட யோசிச்சிருப்பேன். பால் வந்து கொஞ்சம் பவுலர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் அந்த பிட்ச் வந்து, அதனால யோசிச்சிருப்பேன். இங்க வந்து இங்க ஒரு எட்ஜ் என்ன, முலன்பூர் கொஞ்சம் பெரிய கிரவுண்ட். சோ அது மேபி பவுலர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். பட் ஆனாலும் எனக்கு தெரிஞ்சு நானும் பிபிகே சைடே எல்எஸ்ஜியோட 250 பெரிய கிரவுண்ட் தான். 250 சொல்றதுக்கு படணும்னா பட்டுதான் ஆகும். நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது அதுக்கெல்லாம். சோ அதான் எனக்கு நானும் பிபிகே சைடே போறேன். ரிஸ்க் எடுக்கணும்னா வேற ஏதாவது டீம் கூட எடுத்துக்கிறேன். பிபிகேஎஸ் கூட எடுக்க விரும்பல. அதான் கரெக்ட், எனக்கும் அதே மாதிரி தான் இருக்கு. சரி ஓகே, 4 பேர் பிபிகேஎஸ். வழக்கம் போல வெங்கட் வந்து ஏத்தாப்புல நிக்கிறான். பாப்போம் நாளைக்கு மேட்ச் முடிஞ்சோடனே மேட்ச் ரிவ்யூல சந்திக்கிறோம். அதுவரை பாய் ஃப்ரம் வூல்ஸ்வர்ஸ். பாய் கைஸ். பாய். ஊர் சுத்தி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். அருமையான பாலிசி. கீப் இட்